கணபதி பகவானே தரணம், கந்தனே சிங்கார வேலனே கரணம், அன்னை மாளிகப்புற தம்பதேவியே தரணம், அரிகர துணையனையப்ப சுவாமியே சரணமை
நன்றி அப்போ நன்றி நன்றி. வணக்கம் தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாரின் பணிவார்ந்த வணக்கம் பல தண்டவாணி ஞானவடிவான முருகனாம் அவன் தமது அறியாதவை காக்கும் ஆழ்வார்களாம் ஓணப்பழம் இருக்க வேண்டதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்குருள் புரிவாய் கண்ணைமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மீனாட்சி அம்மையாரை வணங்கினார். எல்லாரும் பாராட்டணும்னு மனசுக்கு தோணாது, ஆனா ஒரு சில நேரங்கள் அமைப்பை பார்க்கும் பொழுது தன்னறியாமலே பாராட்ட தோணும். இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா ரெட்டையாளத்துல இருந்து ஒரு பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை அண்ணே மணப்பாற பக்கத்துல இருந்து மருங்கா, அது எனக்கு தெரியாதாக்கா. எங்க அப்பா ஜெயராமன் எனக்கு தெரியாதா? அங்க இருந்து அண்ணே மாமா சாந்தார் மாமா சிரிச்ச முகமா இருங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? அமைப்பே அப்படித்தானா? அதுக்கேற்ற மாதிரி சத்தியனே இப்படி எல்லாம் வந்திருக்கு. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை விடவும் இந்த இடத்துல ஆத்தா புண்ணியத்துல இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அதை விட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய தடவை வந்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப வர்றதுக்கு ஆத்தா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுத்தாலும் வரணுங்கிற எண்ணத்தோட இருக்கேன். இப்படி வாசிக்கிறத கேட்கும் பொழுது உள்ள ரொம்ப அருமையா இருந்துச்சு. தங்கச்சி சக்தி பாரதி பாடும் பொழுது நீங்க வாசிக்கும் பொழுது ஆஹா இப்படி எல்லாம் கேட்கிற குடுப்பம் எனக்கு இருந்திருக்கேன். இப்படி வாசிக்கிறாரு கை விரலில் பிறந்ததே நாதம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான்லாம் உங்க விரலா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பேரை நினைப்பேன். அப்போ ஓங்கி அடிக்க வாங்கலை. ஏமா அல்ல எது எதிர்பார்க்கறியா? எதை எதிர்பார்க்கலையா? எதை எதிர்பார்த்து வரலன்னா அதுதான் தங்கச்சி. அதனாலதான் சொல்றேன். குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி மங்கள
சண்முகா சராச்சரா உன் பக்தையாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கண்பாரப்பா முருகா, காப்பாத்துறா பழனியாண்டவா, பாலதண்டாயிரம் மணி வேலாயுதா முத்துக்குமரா. ஒவ்வொரு நாளும் முருகா 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 முருகான்னு நானும் உருகாத நாளில உருகிக்கிட்டே இருக்கேன். யாரு நீங்க? துரும்பா இழைச்சிட்டேனே. ஆனா அவர் ஒரு பார்வை கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறார். எப்படி பாப்பாரு? ஏங்கனே நீங்க தான் துரும்ப அலைஞ்சிட்டீங்க. பின்பு ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப குமுறு கட்டின மாதிரி இருந்துச்சு. 4 5 எத்தனை பரோட்டா? 6 7 பரோட்டா இருந்துச்சு. முருகா இத கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுங்க மாதவனே. வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் உடன்பிறவா சகோதரர் மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். 4 7 ஏன் 12 சொல்லுங்களேன். ஏன் அது சாப்பிட கூட வயசு தான், சாப்பிடலாம். 7 நாளும் 11 தான். அங்க பாருங்க கணக்க. மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. 7 சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, 7 புரோட்டா சாப்பிடணும், எத்தனை முறையா அதை சாப்பிடணும்னு கணக்கு இருக்கு. கணக்கோட சாப்பிட தெரியுமா உங்களுக்கு? ஏன் மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசை இருக்கு. அப்படியா? அந்த ஆசை எல்லாம் இங்க கேட்கிற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? இந்த சொல்றேன்.
சந்தோஷம் பண்ண. இப்படி எல்லாம் கற்பனையோட இந்த இடத்துல நான் காத்திருக்கேனே யாருக்காக தெரியுமா? அவருக்காக பிறந்து அவருக்காக விளர்ந்து எப்ப வருவாரு வழிமையில விழி வச்சு காத்திருக்கேன். யார் அவரு? எப்பேற்பட்டவரு? அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? இல்ல அவரை நினைச்சு நான் ஏன் அப்படி கத்தி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் என்னப்பா வாங்கம்மா. இல்ல நான் சங்கடப்படாதப்பா. நான் படவா பாடி அருமையப்பா அவர்கள் ஐயப்பன் பாடல் ஒன்று கேட்டுள்ளார். கண்டிப்பா இங்க போனோம்னா அப்ப அவர் இங்க வரணும், என்ன பார்க்கணும், திருமணமும் ஒண்ணு நடந்தா இன்னைக்கு அவருக்கு எனக்கு திருமணம் நடக்கணும்னு காத்திருக்கேன். நானும் காத்திருக்கேங்கிறேன், தங்கச்சியும் காத்திருக்கேன். ஆனா அக்கா தங்கச்சி 2 பேருமே போட்டி போட்டிங்களா? சூப்பர்ப்பா. இன்னைக்குதான் வள்ளி தெய்வானி. ஏமா நீங்க தான் அந்த வள்ளி தெய்வானையா? இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஏன் அந்த பாட்டு பிடிக்கிறவங்களுக்கு? சரி விட்டுருங்க. தம்பி கேட்ட மாதிரி என்ன
நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. எல்லாமே அவர் ஒரு விருப்பத்துக்கு ஆ. அமையணுங்கிறது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுல்ல. ஆ. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்குன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன போல் வாழ்க்கைங்கிறாங்க. ஆ. என்ன பண்ணா நம்ம என்ன சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப எந்த எண்ணம் நம்ம கிட்ட இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நம்ம நல்லதே நினைக்கணும், நல்ல எண்ணம். கெட்டது எதுவும் நினைக்க கூடாது. இந்த காலத்துல இப்படி இருந்தா எங்கிட்டு நம்ம உருப்புறது? இப்படித்தான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் இன்னும் அப்படி இருக்கோம். நம்ம நல்லதே நினைக்கிறேங்கிறது கிடையாது. நம்ம எந்த நல்வழியில நம்ம பின்னாடி வர்றவங்களை கொண்டு போறோமோ ஓஹோ, அந்த நல்வழியில கொண்டு போனோம்னா நம்ம என்ன போல நமக்கு பின்னால வர்றவங்க வேற வாசிக்கிறாப்புல வாசிக்கும் பொழுது விஷயங்கள் தெரியாத விஷயங்களை இதுதான் ஆயா இதுதான் அண்ணன் சொன்னான்னு வச்சுங்களேன், அது நல்வழி. அந்த நல்வழியில போகும் பொழுது என்ன போல எல்லாம் அமையும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு என்ன சொல்லியிருக்காங்க? யாருக்கு? யாருக்கு? என்னமா அந்த அண்ணன் அவருக்கு கேமரா ஒரு டீ கொண்டு மாதவன் கொடுமா. ஆமா, அப்ப எண்ணங்கள் எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை மனசுல இருக்கு. சரி, நல்லது கெட்டது எனக்கு தெரிய மாட்டேங்குதே, தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம். நம்மளுமே அப்படி சொல்லியிருக்கோம். சரி, அதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இப்ப நம்ம கெடுதல் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, சரி, நம்ம மனசு சொல்லும் ஓ தப்பு பண்ணிட்டோமே. எப்ப 10 பேருக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறைக்காம நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அது சரியான விஷயம். அத்தாடி இது மணியன் எனக்கு தெரியக்கூடாது, காலேஜுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு எப்ப நம்ம மனசு மறைக்குதோ மறைக்கக்கூடிய விஷயம் கெட்ட விஷயம். தைரியமா சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம். அதான் நல்லது கெட்டது நமக்கு தெரியுதே, அப்புறம் ஏன் தெரியலைங்கிற? என்னமாப்பா நீங்க சொல்றீங்க? இவ்வளவு தெரியாம தான் இருக்கீங்களா? சரி சரி, நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறேன். மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச ஏகம் பூத்ததும் மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்தது.